வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். எலியுடைய தொல்லையை பத்தி நான் சொல்லவா வேணுன்ற மாதிரி இருக்கும். அது சோஃபாக்குள்ள பூந்துச்சுன்னா சோஃபா மொத்தமா கடிச்சு எடுத்துரும். இதே காருக்குள்ள போனா கார் மொத்தமா கடிச்சு எடுத்துரும். இப்படி எலிகள் தொல்லை ரொம்ப அதிகமாவே இருக்கு. சரி, அது இருக்கட்டும். 2018ல அசாம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம், அந்த ஏடிஎம்ல 30 லட்சம் ரூபாய் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த 30 லட்சம் ரூபாய் ஃபில் பண்ணிட்டு இருந்தும் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அப்படின்ற மாதிரி தான் விட்ரால் நடந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கப்புறமா யாரெல்லாம் வந்து கேஷ் போடுறாங்களோ அவங்களுக்குலாம் காசு கொஞ்சம் லிமிட்டேஷனோட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு. அப்படியே போக 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 பார்த்தோம்னா சடசடன்னு அதில் இருக்கிற பணம் எல்லாம் கரைஞ்சு 30 லட்ச ரூபாய் வரைக்கும் பணம் வரணுமே, ஏன் வரல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இந்த கொஸ்டின்ல சரி போய் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ல ஏதாவது ஃபால்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா திறந்து பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா உள்ள ஃபுல்லா பணம் தூளா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் பணம் ஃபுல் தூளா இருந்திருக்கு. கூட ஒரு எலியும் அங்கே கடந்திருக்கு. ஆனா என்ன, அந்த எலி உயிரோடு இல்லை. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த எலி ஒரு ஒயர் வழியா உள்ள பூரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லீக்கேஜ் இருந்திருக்கு. அப்படியே அந்த ஒயருடைய கேப் வழியா உள்ள பூந்துட்டு ரொம்ப ஈஸியா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் சூறையாடி இருக்கு. அதுக்கப்புறமா வெளியே வரலான்னு ட்ரை பண்ணிருக்கு. திரும்ப அதால வெளியவே வர முடியல. எப்படி வந்தோம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளேயே உட்காந்துருக்கு போல. பசி பயங்கரமா எடுத்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம 12 லட்சம் ரூபாயும் சாப்பிட்டுருச்சு. அதாவது 12 லட்சம் ரூபாய் நோட்டையும் கடிச்சு 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 சாப்பிட்டு அந்த எலியும் இல்லை, 12 லட்சம் ரூபாய் இல்லை. ஏதோ மிஞ்சினது போதும்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. வேற வழி என்ன பண்ண முடியும்? பொதுவா எலி தான் காரெல்லாம் கடிக்கும், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். யூஸ்வலா வீட்லயுமே எலி பிடிக்கிறதுக்குன்னு கூண்டெல்லாம் வச்சிருப்போம். காருக்குள்ள ஓடுச்சுன்னா எல்லா இடங்களையும் டேஷ்போர்டா இருக்கட்டும், இல்லை முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் எலக்ட்ரிக்கல் ஒயர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கடிச்சு நாசமாக்கிறோம்ல. காருக்குள்ள எலி பூந்தா பரவாயில்ல, ஒரு கரடியே பூந்தா என்னப்பா பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு. நடந்தது என்னமோ 2017 இருந்தாலும் ரீசெண்டா இப்போ அதை பத்தின நியூஸ் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. 2017 ஒரு கரடிங்க அதுக்கு பசி எடுத்திருக்கும் போல, பக்கத்துலேயே ஒரு கார் இருந்திருக்கு. சரி அந்த காருக்குள்ள போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு காரோட டோர் எல்லாம் பிடிச்சி ஆட்டிருக்கு. பார்த்தா காரோட டோர் ஓப்பன் ஆயிருச்சு. உள்ள ஏறி உட்காந்துச்சு. ஸ்டேரிங்கை பிடிச்சி பிடுங்கி போடுறது என்ன, கியரை பிடிச்சி பிடுங்கி போடுறது என்ன, நியூட்ரு பண்ணி வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ணி இப்படி நிறைய பண்ணியிருக்கு. கடைசியில் அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே தெரில. சீட்டெல்லாம் கிழிச்சு விட்டு அது பாட்டுக்கு இறங்கி ஓடி போயிருச்சு. இது கரடி தான் பண்ணுச்சா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய சிசிடிவிலாம் யூஸ் பண்ணி ஆமாம் இது கரடி தான் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. கூடவே அதோடைய நெயில் மார்க்கெல்லாம் இருக்குல்ல, அது புறன்னது அந்த மாதிரி நெயில் மார்க்கெல்லாம் வச்சு எஸ் இது அப்சல்யூட்லி கரடி தான், பார்த்தாலே தெரியுது, ஹைட்டெல்லாம் எகிரி இருக்கு காருக்குள்ள அப்படின்னு. சரி எலி பூந்தா எப்படியாவது விரட்டிடலாம், கரடி பூந்தா ஒரு மனுஷன் எப்படியா விரட்ட முடியும்? அதுவா போனாதான் நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கண்டிப்பாக அவங்க கண்ணாடி போட்டிருக்கணும். கரெக்டா? நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க கிளாஸ்ல நல்லா படிக்கிற பையங்கன்னா அவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க. எப்படியா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஸ்டீரியோ டைப்போ, எப்பவுமே இந்த மாதிரி கண்ணாடி போட்டால் நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்களோன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. சரி இதுக்கு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஸ்டடியாவே என்னன்னா 3 லட்சம் பேரை வச்சு 3 லட்சம் பேருக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, கண்ணாடி போட்டிருக்காங்க நிஜமாவே நல்லா படிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியில் எஸ் கண்ணாடி யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஹை சைட் கம்மியாக இருக்குது அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களுக்கு ஹை சைட் கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் அவங்க நல்லா படிக்கிறதுனால தான். ஸோ இன்டெலிஜென்ஸ் அதிகமாகும் போது அவங்களுடைய கண் பார்வை கம்மியாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னையா இது, ஒரு மனுஷன் நல்லா படித்தா கூட குத்தமா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. பட் அதை நம்ம நினச்ச மாதிரி இந்த ஹாரி பாட்டராக இருக்கட்டும், இல்லை இந்த ஷக்கலக்க பூமுமா இருக்கட்டும், இதுலலாம் வந்து நல்ல அறிவாளி பசங்களாம் கண்ணாடி போட்டிருப்பாங்க. அப்படியே நம்ம அறிவாளி பசங்களுக்கெல்லாம் கண்ணாடியே கொடுத்துட்டு வந்துருப்போம் இல்லையா? அது வெறும் அப்படி வந்து ஸ்டீரியோ டைப் கிடையாது. ரியலாகவே அவங்க எல்லாருமே கண்ணாடி போடுறாங்க பிகாஸ் ஆஃப் ஹை சைட்டட் கம்மியாக இருக்கிறதுனால. அண்ட் அவங்க நல்லா இன்டெலிஜென்ட்டும் கூட. பாலை பராமரிக்கிறதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வைப்போம். அப்போது ஃப்ரிட்ஜ் இல்லாத போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு அனிமலுடைய ஸ்கின்ல தான் பாலை ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்களாம். அது கெட்டு போகாமல் இருக்கும். அப்படியே கெட்டு போனாலும் அது தெரியாகாமல் கெட்டு போகிறதுக்கு பதிலாக இன்னொரு ப்ராசஸ் ஒன்று நடக்கும். என்னன்னா தயிர் ஆகிறது. ஏன்னா அனிமல் ஸ்கின்ல இருக்கும்போது அது பாலாகவே இருக்கும், அது கெடாமல் பார்த்துக்கும். அப்படியே அது கெடுற ஸ்டேஜுக்கு வந்தாலும் அது கெடாமல் அப்படியே தயிராக மாறிடுது. ஏன்னா அனிமலுடைய ஸ்கின்ல பாக்டீரியா வைரஸஸ்லாம் இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக அந்த பாலை தயிராக ஃபர்மெண்ட் பண்ணிடுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. பால் வந்துச்சு, தயிர் வந்துச்சு, அதுக்கப்புறமா தானே யோகட் வந்துச்சு. இப்படி இந்த ப்ராசஸ்க்கு மெயின் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அனிமல்ஸோடைய ஸ்கின்னு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பால் ஊற்றி வச்சா அது தயிராக மாறுச்சு. அண்ட் அதையும் சாப்பிட முடியும் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1935ல் அமெரிக்கா ஜப்பான் கிட்ட இருந்து நிறைய சில்க் வாங்குறாங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு. இதனால பயங்கரமாக இம்போர்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் ஆகுது. சரி பேசாமல் சில்கை நம்மளே ரெடி பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியலாக சில்கை ரெடி பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்க. அப்படி ஒரு மெட்டீரியலும் வந்துச்சு. ஆனால் அதை வச்சு புடவையெல்லாம் தைக்க முடியாது. அந்த சில்க் மெட்டீரியல்னு அவங்க கண்டுபிடிச்சதை வச்சு பேராஷூட் பண்ண முடியும்,
ரொம்ப கிழியாத வேர்வை இழுக்காத ஒரு ஷர்ட்டோ பேண்ட்டோ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிச்சாங்க. அதான் நைலான் அப்படின்ற மெட்டீரியல். ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருந்தாலும் இந்த நைலான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்றதுனாலேயே இது மார்க்கெட்டில் விட்டு கிட்டத்தட்ட சில்க் அவங்க இம்போர்ட் பண்ணுற லெவலுக்கான பணத்தை அமெரிக்கா எடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் அந்த நைலானை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜெர்சி, அந்த ஷர்ட் பேண்ட் எல்லாத்தையுமே இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைலான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் மாற்றத்தை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே இந்த நைலான் பிஸ்னஸ்லையும் ரொம்ப அதிகமாகவே தனித்துவமாக விளங்குச்சு. இந்தியாவுடைய நேஷனல் அனிமல் லயன். இப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? டைகர் தானப்பா அப்படின்னு நீங்க என்ன கேட்பீங்க. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்னா 1950, அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா 1950ல லயனை தான் அஃபிஷியலா இந்தியாவுடைய நேஷனல் அனிமலா அறிவிச்சாங்க. ஆனால் லயனுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாச்சேப்பா. அப்படி எப்படி நம்ம அதை வச்சுக்க முடியும்? அதை விட பெங்கால் டைகரை யோசிச்சு பாருங்க. அது வைடரா நிறைய இடங்கள்ல இருக்கு, பறந்து விரிஞ்சு இருக்கு இல்லையா? அதனால டைகரே நம்ம வச்சிருவோமா அஃபிஷியலா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி 1973ல தான் அஃபிஷியலா டைகரை நேஷனல் அனிமலா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லயன் தான் இருந்திருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.